கற்போம் கற்பிப்போம். வணக்கம் மக்களே. நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய பேசிக்கான 10 விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க பார்க்கலாம். நம்பர் 1, தோல்விகளை எதிர்கொள்ள சொல்லிக் கொடுங்கள். அதுங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு இல்ல. ஆனா அதே நேரத்துல அது தோல்வி ஆயிடுச்சுன்னா அதை தாங்கிக்கிற மனசு இப்ப உள்ள குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால நம்ம பேரண்ட்ஸ் அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, தோல்விதான் வெற்றிக்கு முதல் படி, முயற்சி இருந்தால் அடுத்தது அந்த வெற்றி இலக்கை தொடலாம் அப்படிங்கறத பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும். நல்ல ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்றதுக்கு பேரண்ட்ஸ் கண்டிப்பா சொல்லி தரணும். நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்கிறது பக்கத்துல உட்காரவங்க, சிரிக்கிறவங்க அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. நல்ல பழக்கங்களை கொண்ட நல்ல நண்பர்கள், இவங்களை கரெக்டா உங்க குழந்தைங்க பிக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய சரௌண்டிங்ஸும் நல்லா இருக்கும், அவங்களோட லைஃபும் கலர்ஃபுல்லா இருக்கும். பணம் மற்றும் நேர மேலாண்மையை கற்றுக் கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு பணத்தை எப்படி சேமிக்கணும், பணத்தை எப்படி பெருக்கணும் அப்படிங்கிற அந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டும் நேர மேலாண்மை டைம் மேனேஜ்மெண்ட்டும் நம்ம கற்றுக் கொடுக்கணும். பிறருக்கு உதவும் மனப்பான்மையை வளர்க்க சொல்லிக் கொடுக்கணும். பரிவு காட்டுவது, அன்பு காட்டுவது, மற்றவங்களை மதிக்கிறது, மற்றவங்களுக்கு நம்ம நல்லது செஞ்சா எவ்வளவு சந்தோஷம் கொடுக்குங்கிறத நீங்க செஞ்சு அவங்களுக்கு காட்டினா அவங்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு உடல் நலம் எவ்வளவு முக்கியம், அதை எப்படி பேணணும் அப்படிங்கறத நம்ம சொல்லி கொடுத்தே ஆகணும். ஆரோக்கியமான உணவு, நல்ல உடற்பயிற்சி, அமைதியான தூக்கம், இவை 3ம் அவசியம். முக்கியமா சொல்லிக் கொடுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது. இந்த உணர்ச்சிகள் நான் சொல்றது கோபம், பயம், சோகம், இப்படிப்பட்ட உணர்ச்சிகளை. ஏன்னா இன்னைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபாஸ்டா டிசிஷன் எங்க எடுக்கிறாங்கன்னா, இந்த மாதிரியான உணர்ச்சிகளை அவங்களுக்கு எந்த அளவுக்கு வச்சுக்கணும் அப்படிங்கிற லிமிட் தெரியாம போறதுனாலதான் அதை பேரண்ட்ஸ் ஆகிய நாம அந்த மெச்சூரிட்டியோட குழந்தைங்களுக்கு புரிஞ்ச மாதிரியான அந்த அளவோடையே இந்த விஷயங்களை நம்ம சின்ன வயசுலயே கத்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன்ஸையும் சிம்பிளா ஹேண்டில் பண்ணிட்டு போவாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு கனவு காணவும் எதையும் துணிந்து செய்யவும் கற்றுக் கொடுக்கணும். கனவு காணுதல் அப்படிங்கிறது அவங்களுடைய ட்ரீம்ஸ் என்னவோ அதை நோக்கி அச்சீவ் பண்ணறதுக்கு தேவையான முயற்சிகளை அவங்க எடுக்கிறதுக்கு நம்ம தூண்டுதலா இருக்கணும். துணிச்சல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எதையும் துணிந்து செய்ய, பயப்படாத, எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த கான்ஃபிடன்ஸை வளர்த்துக்க அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுக்கணும். மரியாதையுடன் நடக்க கற்றுக் கொடுங்க. லைஃப்ல காசு பணம் சம்பாதிக்கிறத தாண்டி மக்களை நிறைய சம்பாதிக்கணும். அந்த மக்கள் நமக்கு மரியாதை கொடுக்கறத தாண்டி நாம எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும். பெரியவர்கள், சிறியவர்கள், பெண்கள், திருநங்கைகள், திருநம்பிகள் அப்படின்னு சக மனுஷனா பார்க்கணும். அவங்களுக்கான மரியாதையை நாம கொடுக்கணுங்கிறத ஒவ்வொரு நாளும் குழந்தை பருவத்துல சொல்லி கொடுங்க. யாரா இருந்தாலும் மரியாதையா நடந்துக்கணும், மரியாதையா நடத்தணும்னு மறக்காம சொல்லிக் கொடுங்க. நாங்க சொன்ன கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. குழந்தைகளுக்கு இதை சொல்லிக் கொடுக்கலாங்கிற கருத்துக்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அழகான பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாங்கள். பாய்.